தமிழகத்தினுடைய பாரம்பரியமான பத்திரிகையான தினமணியினுடைய ஒரு அற்புதமான முயற்சியாக ஈகை பெருநாள் மலர் என்கிற இந்த சிறப்பான முன்னெடுப்பை அறிமுகப்படுத்துகின்ற இந்த அருமையான விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகை உலகிலே தனக்கென தனி முத்திரை பதித்து தினமணியை ஒரு பத்திரிகையாக இல்லாமல் ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் வைத்தியநாதன் அவர்களே, இந்த மலரை அறிமுகப்படுத்தி பேசிய பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் ஹபீப் முகமது அவர்களே, இந்த மலரை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்த மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்களே, சஃப்ராசி அவர்களே, தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவினை சார்ந்தவர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் இந்த அருமையான மலர் மிக வண்ணமான அழகான மலராக வெளிவருவதற்காக உதவி செய்த தொழிலியல் முறையை சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரிய நம்முடைய தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் இந்த காலத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியினை தன்னுடைய பத்திரிகையின் மூலம் வெளிக்கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய நினைத்து பாராட்டுவதற்குரிய ஒரு அற்புதமான செயல் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஹபீப் அவர்கள் இங்கே தன்னுடைய உரையை ஆற்றுகின்ற போது ஒரு கருத்தினை பகிர்ந்தார்கள். இஸ்லாமை பற்றி இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கு புரிதல் வேண்டும், அறிதல் வேண்டும், தெளிதல் வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு காலத்தினுடைய தேவை. நம்முடைய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் கூட இந்த மலருக்கு எழுதியிருக்கிற முன்னுரையிலே அந்த கருத்தைத்தான் தொட்டு, எதற்காக இந்த மலர் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்றவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் தெரிதலும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மலரை கொண்டு வருகிறோம் என்று தன்னுடைய முன்னுரையிலேயே அதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு நீண்ட நாள் சந்தேகம். நான் இஸ்லாத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்பவன், அதை பற்றி நிறைய செய்திகளை படிப்பவன். இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமியர்களே சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த காலத்திலே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இன்று புவி அரசியலை பார்க்கிறோம், ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த புவி அரசியலிலே இன்று நடக்கின்ற மிகப்பெரிய யுத்தம், அந்த யுத்தத்திலே களமாடுகின்ற நாடுகள், அதிலே அணிவகுத்து நிற்கின்ற நாடுகள் ஒரு நேர்மையற்ற, ஒரு தேவையற்ற, ஒரு அநியாயமாக திணிக்கப்பட்ட ஒரு யுத்தத்தை தட்டி கேட்க முடியாத நாடுகளாக மற்ற நாடுகள் இருப்பதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சீப்பின் பற்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அந்த நாடுகளுக்கு கூட அந்த புரிதல் இல்லையே. ஏன்? ஏனென்றால் இஸ்லாத்தை பற்றிய புரிதல் இல்லை என்பதுதான் பொருள். இன்னைக்கு அமெரிக்கா எடுக்கிற முன்னெடுப்புக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள். இன்றைக்கு நேட்டோ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அதற்கான ஒத்துழைப்பை தரமாட்டோம், நாங்கள் எங்களுடைய யுத்த கப்பல்களை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாயாக, பிள்ளையாக, அண்ணன் தம்பியாக ஒரே இறைவனை வழிபடுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த அநியாயத்திற்கும் இந்த அக்கிரமத்திற்கும் துணை போகிறார்களே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததுதான். இது இன்றைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இந்திய அரசியல் எப்படி இருக்கிறது? இந்திய அரசியலில் இன்று ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பிறந்த மண்ணில், சொந்த மண்ணில், நாம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து வளர்த்த மண்ணில் நாமே அந்நியர் என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காலச்சூழல் நம்மை உள்ளே தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இந்திய குடிமகனுக்கு இதை விட என்ன சோகம் வர முடியும்? ஒரு 3 மாதத்திலே ஒரு 4-5 பேர் பொது இடங்களிலே வதைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உயிரோடு கொல்லப்படுகிறார். என்ன அடையாளம்? ஒருவரை பார்த்து சொல்றார், நீ சீனாக்காரன். அவர் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர். கேரளாவிலே ஒருவர், படித்த மாநிலம், பண்பட்ட மாநிலம், நாகரிகம் நிறைந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒருவரை கொல்லுகிறார்கள் படித்த இளைஞர்கள். என்ன காரணம்? நீ பங்களாதேஷி. அவர் இந்தியர், இந்து.
இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே விதைக்கப்படுகின்ற வெறுப்பு அரசியல். இப்ப இன்னைக்கு வைத்தியநாதன் அவர்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த வெறுப்பு அரசியல் என்கிற முள்ளை எடுப்பதற்கு இதை போன்ற புத்தகங்கள், மலர்கள் தான் அதற்கு துணை செய்ய முடியும். நம்ம நிறைய படிக்கிறோம். இப்போ ஈகை திருநாளை பற்றி நம்முடைய மணிச்சுடர் பத்திரிகை, இந்திய யூனியன் முஸ்லீம் வெளியிடுகிற பத்திரிகை, அதில் வெளியிட்டால் எத்தனை பேர் படிப்பார்கள்? என் அருமை நண்பர் ஜவாஹிருல்லா இருக்கிறார்கள், ஒற்றுமை என்கிற அருமையான வார இதழை நடத்துகிறார்கள், அதில் எத்தனை பேர் படிப்பார்கள்? இஸ்லாமிக் புக் ட்ரஸ்ட் இருக்கு, அதில் போட்டால் எத்தனை பேர் படிப்பாங்க? ஆனால் தினமணியை போன்ற ஒரு வெகுஜன பத்திரிகை, அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வருகின்ற போது அது பலரை சென்று அடைகின்றது மட்டுமல்ல, அதிலே சொல்லப்பட்ட செய்திகள் மாற்று முகாமில் இருக்கின்றவர்களுக்கு கூட நம்முடைய நியாயத்தை புலப்படுத்தும். அதுதான் இந்த காலத்தினுடைய அவசியம். நான் வைத்தியநாதன் அவர்களை கேட்டுக்கொள்வேன், நீங்க இன்றைக்கு தமிழகத்திலும் சரி, அகில இந்தியாவிலும் சரி, இன்றைக்கு போகிற இந்த அரசியல் இப்படி போனா ஒரு கட்டத்தில் இந்தியா ஆடி போகும். அதனுடைய விளைவுகளை நாம் அறியாமல் தான் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நான் அரசியல் இந்த மேடையில் பேச ஆசைப்படலை, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை நாள் தான் நாம் இந்த வெறுப்பினை வளர்த்து எடுப்போம்? எத்தனை நாள் தான் இந்த வெறுப்புக்கு தீனி போடுவோம்? எத்தனை நாள் தான் இந்த வெறுப்பை வைத்து வாக்குகளை தேடுவோம், வாக்குப்பட்டிகளை நிரப்புவோம், அதிகாரத்தை பெறுவோம், ஆட்சி செய்வோம்? ஆனால் அதற்கு பிறகு அந்த ஒரு மலர்ல நிஜாமுதீன் அடுத்தோட கேட்டுக்கொள்கிறேன், இந்திய சுதந்திரத்திற்கு இஸ்லாமியருடைய பங்கை பற்றி ஒரு 2 கட்டுரைகள் கண்டிப்பாக வர வேண்டும். மார்க்கத்தை பற்றிய சிந்தனை, அறிவு, புரிதலாம் அவசியம். ஆனால் இந்திய சுதந்திரத்திற்கு இஸ்லாமியர்கள் பங்கு இல்லை என்று சொன்னால் இந்திய சுதந்திரமே இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பர்மாவிலே போய் அங்கே போய் பெரிய நிதி திரட்டுகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்இ ஆரம்பிக்கும் போது வருடம் என்ன, 1 கோடி ரூபாய் கொடுக்கிறார் ஹபீப் என்கிற தொழிலதிபர். 1 கோடி. 1 கோடி என்பது இன்னைக்கு நம்ம சொல்ல போனா $1 பில்லியன். அதை ரொம்ப சாதாரணமா கொடுக்கிறார். நம்ம பெக்க போக வேண்டாம். நம்ம திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி அவருடைய தாளார் ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் மகாத்மா காந்தி நேரா வர்றார். அவர்கிட்ட நன்கொடை கேட்கிறார் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கு. உடனே ஜமால் முகமது சாஹிப் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த செக்கில் அவர் எழுதல, கையெழுத்து போட்டு நீங்க ஃபில்அப் பண்ணிக்கணுங்கன்னு காந்திகிட்ட கொடுக்குறார். காந்தி ஒரு நிமிஷம் ஆடி போறார். காந்தி சொல்றாரு, என்னுடைய நண்பர் பிர்லாவே எனக்கு அப்படி செக்கு தரலையே, உடனே நீங்க எழுதிக்கீங்கன்னு சொல்றாரு. உடனே காந்தி 1 லட்சம் ரூபாய் என்று எழுதுகிறார். நீங்க இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே உயிர் நீத்த தியாகிகளுடைய எண்ணிக்கையை இந்தியா கேட் என்கிற அந்த இடத்துல பொறித்து வைத்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் பேர். இந்த 1 லட்சம் பேர்ல 60,000 பேர் இஸ்லாமியர்கள். 60,000 பேர் இஸ்லாமியர்கள். இன்னைக்கு புதிய இந்தியா உருவாவதற்கு காரணமாக இருந்த, இப்போ நம்ம சொல்லலாம் ஐஐடி, ஐஏஎம், லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, இதையெல்லாம் உருவாக்கி தந்தவர் யார்? நம்முடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இதெல்லாம் இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் தந்த பங்களிப்பு. இந்த நாட்டிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது போலவும், அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை குடித்து இந்த நாட்டிலே ஒரு பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகளாக வளர்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் வளர்த்தெடுக்கப்படுவது இந்த நாட்டுக்கு நல்லதல்ல. அதை அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சி செய்கின்ற போது அதை யார் எதிர்த்து களமாட முடியும் என்றால், பாதிக்கப்பட்ட நாம் களமாட முடியாது. வைத்தியநாதன் தான் களமாடணும். வைத்தியநாதனை போன்றவர்கள் முன் வந்துதான் அந்த நியாயத்தை கேட்க முடியுமே ஒழிய, ஹபீப் சாஹிபோ, நிஜாமுதீனோ, பீட்டர் அல்போன்ஸோ அதை போய் கேட்க முடியாது. ஆகவேதான் வைத்தியநாதனை நான் பாராட்டுகிறேன். அருமையான கட்டுரை. அவர் ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் கட்டுரையை நான் படித்தேன். அருமையாக அவர் ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் கட்டுறன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன், சாரி ஒரு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர் ஒரு அருமையான தகவலை சொல்றாரு. பரமாச்சாரியர் சுவாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து வர்றாரு. காஞ்சிபுரத்திலிருந்து அவர் ஹைதராபாத் போகின்ற போது ஹைதராபாத் நிஜாம் அவரை ராஜாங்க ரீதியாக வரவேற்கிறார். ராஜாங்க ரீதியாக வரவேற்பது மட்டுமல்ல,
பரமாச்சாரிய சாமிகள் தங்குகின்ற செலவை, ஒரு நாள் செலவை வந்து ஹைதராபாத்துடைய நிஜாம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் நாம் நிஜாமை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறோம்? ரசாக்கர்கள், அவர்கள் இந்துக்களை வெட்டி அழித்தார்கள், இந்து மதத்தை வந்து அழிப்பதிலே கவனமாக இருந்தார்கள். இப்படித்தான் நம்முடைய புரிதல் இருக்கிறது, எனக்கு கூட. ஆனால் இன்னைக்கு சுவாமிநாதன் எழுதிய கட்டுரையில் தான் இருக்கிறது. ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் காஞ்சி சங்கராச்சாரியர் வருகின்ற போது அரசாங்கமே, நிஜாம் அரசாங்கமே அவரை வரவேற்று அவருடைய முகாமுக்கு வந்து. பாரதியாருடைய கட்டுரை அருமையான கட்டுரை சார். பாரதியார் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெருமானார் செல்லம் அவர்களை பரமாச்சாரியாருங்கிறார். அவர் இஸ்லாத்தினுடைய பரமாச்சாரியாருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் பாரதியார். அவருடைய கட்டுரை வெளியே வந்திருக்கு இதுல. ஆகவே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு, நிறைய செய்திகள். இதை வந்து நான் வந்து எதற்காக நான் வந்து வைத்தியநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், அவர்களை கொண்டு தான் செய்ய முடியும். அருமை நண்பர் வீரபாண்டியன் அவர்களும் வந்திருக்கா, அவர் கட்டுறதுல இருக்கு நிறையா. அவரும் காலங்காலமாக தொடர்ந்து இஸ்லாமிய சிந்தனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வந்து முதல்ல நமக்கு வேண்டியது வந்து நம்மை பற்றிய சரியான புரிதல் மற்றவர்களுக்கு வேண்டும், மற்றவர்களை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேண்டும். அது உரையாடலின் மூலமாகத்தான் முடியும். நம்மை திறக்க வேண்டும். we should open ourselves. ஒரு க்ளோஸ்டு சொசைட்டியில் வந்து அது நடக்க முடியாது. நான் தான் அடிக்கடி நானும் நம்முடைய ஆசிரியரும் பேசி கொண்டிருந்தோம். இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் என்ன வந்து ஒரு சின்ன எங்க வந்து நாம வேறுபாடு வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து 6:20 தானே பேசலாமா? நான் வந்து மாணவனாக இருக்கின்ற போது எங்களுக்கு வந்து நான் ஒரு கத்தோலிக்க பள்ளியில் படித்தேன். எங்கள் பள்ளியில் வந்து அந்த கோவிலில் ப்ரேயர், சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூல், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், இதெல்லாம் எல்லாமே லாத்தின் தான். வேற வந்து நாங்கள் எல்லாமே லாட்டினில் தான் நாங்கள் இந்த ஜபத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். எங்களுக்கு சின்ன வயதாக இருக்கும்போது லாட்டினில். ஆனால் த செகண்ட் வேட்டிக்கன் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சபை கூடி அதை பூரா வந்து மாற்றி எழுதி அந்தந்த மொழிகளிலே அங்கங்கே ஆராதனை நடக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து எங்கள் சர்ச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் தான், வேற மொழியே கிடையாது. இப்போ நான் வந்து முதல் முறை ஓட்டு கேட்க போகும்போது நான் முதல் எலெக்ஷன் நின்னேன். அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால். பள்ளிவாசலில் போய் ஓட்டு கேட்ட உடனே எனக்கு சால்வை போட்டாங்க. நாரே தக்பீர் தாங்க. நான் பதறி போனேன். உடனே அல்லாஹ் அக்பர். நான் எனக்கு ஒரு நிமிஷம் ஒரே சத்தம், எனக்கு ஆதரவான மக்கள். அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், என்னையா அர்த்தம், இதுக்கு என்ன பொருள்யா? நாரே தக்பீருங்கிறீங்க, அல்லாஹ் அக்பர், வேற ஒன்றும் இல்லை, உறக்க சொல்லுங்கள், இறைவன் மிகப்பெரியவன். இதுதான் அதன் பொருள். இத பொருள் வந்து நமக்கு தெரியாதவங்களுக்கும் வழங்கணும். அப்போ காஞ்சி பரமாச்சாரியார் சுவாமிகள்கிட்ட வந்து எதிர்த்தாப்புல பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல தினசரி வாங்க சொல்றாங்க. அப்போ முனிசிபல் கமிஷனர் ஒருத்தர் வந்து அவர் போய் சொல்றாரு, அவர்கிட்ட போய், நீங்கள் சாமி உங்களுக்கு காலையில் ரொம்ப இடைஞ்சலாக இருந்ததுன்னா நம்ம அதை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மகா பெரியவர். அவர் சொல்கிறாரு, ஆடா முட்டாள், உனக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? மாந்தர்களே, உன்னை படைத்த இறைவனை வணங்க வாருங்கள் தாண்டா அழைக்கிறான் அந்த ஆள். அது எல்லா மதத்திற்கும் பொது தானே, அதைத்தான் அவன் அழைக்கிறான். அந்த வாங்க நீ நிப்பாட்டிடாதுன்னு சொல்கிறாரு பரமாச்சாரிய சுவாமிகள் மகா பெரியவர். இதெல்லாம் வந்து சரித்திரம். பெருமானார் நபிகளார் கூட அவரோடு வாதம் பண்ண வருகிறார்கள். கத்தோலிக்க துறவிகள், இயேசு சபையை சார்ந்த பாதிரியார்கள், உங்கள் மதம் பெருசா என் மதம் பெருசா? அவர் சொல்கிறாரு, யார் மதம் உண்மை, யார் மதம் உண்மை என்பது எல்லாருக்கும் அன்னைக்கு தெரியும், மேலே இருக்கும்போது தெரியும். இப்போ வந்து நம்முடைய எல்லாருடைய இறைவனும் ஒரே இறைவன். யுவர் காட் இஸ் மை காட். அந்த தாற்பயம் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதை இஸ்லாத்திலும் தெளிவாக புரிய வேண்டும், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறவர்களும் புரிய வேண்டும். அதை வந்து தினமணி வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கு. நஜிமுதீன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டு. அவர் சொன்னார், ஒரு இரவு வந்து 9 மணிக்கு வந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இருந்து தினமணி ஆஃபீஸில் உட்கார்ந்து, இது ஒரு பெரிய பங்களிப்பு. ஆகவே அவரை வந்து தொடர்ந்து இது செய்யணும். அடுத்த ஆண்டு இன்னும் கூட இது கொஞ்சம் கனமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். இதை பாப்புலரைஸ் பண்ணணும்.
இந்த புத்தகத்தை வந்து டாக்டர் ஹபீப் சாஹிப் சொல்லுறது போல எல்லோரும் வாங்கி படிப்பதற்கான ஏற்பாடை செய்யணும். நீங்கள் அதாவது இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு போகிறோம், நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். எங்களுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு குரான் தான் கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து என்னட்டே ஒரு 60 குரான் இருக்கு. நான் இதை என்ன செய்வேன், நானும் இந்த ஷேக்குக்கெல்லாம் வருவாங்க, அவங்ககிட்டலாம் கொடுத்து பார்ப்பேன், ஐயா கொண்டு போயா, ஏன்னா எனக்கு அதை மரியாதை குறைவாக வைத்து விடக்கூடாது என்பது வர பயம். நான் என்ன சொல்றேன்னா, இதை போன்ற புத்தகங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தட் வந்து அதை எல்லாரும் வாங்கி படிக்கலாம், எல்லாரும் பயன்பெறலாம், எல்லாரும் செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். அதற்கான ஒரு நல்ல கதவுகளை வந்து திரு வைத்தியநாதன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். தினமணி பத்திரிகையெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கூட்டத்துக்கு பேசுகின்ற போது தினமணி கட்டுரையை படிச்சுட்டு தான் போவோம். ஏஎன் சிவராமன் கணக்கனுங்கிற பேரில் அவர் எழுதுகிற கட்டுரைகளை படித்து விட்டு தான் பொதுக்கூட்டங்களுக்கு போகிறது உண்டு. அவ்வளோ பெரிய விஷய ஞானங்களை செய்த பத்திரிகை, சுதந்திர போராட்ட இயக்கத்திலே தேசத்தினுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்த பத்திரிகை, இன்னும் மக்களால் பாராட்டப்பட்டு வெகுஜன பத்திரிகையாக தொடர்ந்து அது பயணிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம். சில பத்திரிகைகள் வந்து தங்களுடைய வேகத்தை, தங்களுடைய தாக்கத்தை, தங்களுடைய பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற அறிமுகத்தை இழந்துவிடும். ஆனால் தினமணி தொடர்ந்து பயணிக்கிறது. ஆகவே தினமணியை போன்ற ஒரு பத்திரிகை இதை போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது என்பது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. அதற்காக வைத்தியநாதனுக்கு நன்றி, தினமணிக்கு நன்றி, அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.